ஸ்ரீராமருடைய காலம் முடிவுக்கு வரும்போது அவருடைய உயிரை உடல்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக யமதர்மராஜா வருவாரு. ஆனா அயோத்திக்குள்ள கூட விடாம அனுமன் தடுத்து நிறுத்திறாரு. அப்போ அனுமனை திசை திருப்புறதுக்காக ராமர் தன்னோட மோதிரத்தை ஒரு பாறையினுடைய இடுக்குள்ள போட்டுறாரு. அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக அனுமன் தன்னுடைய உடலை சின்னதா மாத்திக்கிட்டு பாறைக்குள்ள பயணம் செஞ்சு நாகலோகத்தை அடைஞ்சு அங்க பிறப்பு இறப்பு மறைஞ்ச நாகராஜரை பாக்குறாரு. உடனே அவர்கிட்ட ராமருடைய மோதிரம் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாகராஜரும் கை நீட்டுறாரு. பட் நாகராஜர் காட்டின இடத்துல கணக்கில் அடங்காத மோதிரங்களை பாக்குறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு போன அனுமன் எப்படி இவ்வளவு மோதிரங்கள் இங்கே அப்படின்னு கேட்கிறாரு. நாகராஜர் இதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மோதிரமும் ஒவ்வொரு காலச்சக்கரத்தை குறிக்குது. அதுல தேஜயுகம் அப்படின்னு இருக்கிறதுல அனுமனும் ராமனும் இருப்பாங்க. எப்பெல்லாம் ராமனுடைய நேரம் முடிவுக்கு வருதோ அப்ப ராமன் மோதிரத்தை தவற விடுவார். அதை எடுக்க அனுமன் நாகலோகத்துக்கு வருவார். மோதிரத்தை எடுப்பாரு. மீண்டும் பூலோகத்துக்கு போகும்போது யமன் ராமரை கூட்டிட்டு போயிடுவார்னு நாகராஜர் சொல்றாரு. இதை கேட்ட நில குழஞ்சு போன அனுமன் காலச்சக்கரத்தோட உண்மையை உணர்ந்து தான் உயிருக்கு மேலா நினைச்ச ராமனுக்காக விட்டு கொடுக்கிறாரு. நன்றி.